بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாத்தின் பார்வையில் சூனியம் என்ற இந்த தொடரிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டதாக பதிவு செய்யப்பட்டுள்ள சில ஹதீசுகள் நம்பகமான நூலிலே பதிவு செய்யப்பட்டு இருந்தாலும், அதன் அறிவிப்பாளர்கள் நம்பகமானவர்கள் என்று கூறப்பட்டு இருந்தாலும், அது திருக்குர்ஆனோடு மோதுகிற காரணத்தினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தூதுத்துவத்தில் சந்தேகத்தை ஏற்படுத்துகிற காரணத்தினால், குர்ஆனுடைய பாதுகாப்பே கேள்விக்குறியாக ஆக்கப்படுகிற காரணத்தினால் அந்த ஹதீஸை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை விரிவாக நம்ம விளக்கியிருக்கிறோம். அதுபோக இந்த சூனியம் என்று ஒரு மனிதனுக்கு இந்த ஆற்றல் இருப்பதாக நினைப்பது அல்லாஹ்வை போல அவன் செயல்படுகிறான் என்ற ஒரு பாரதூரமான ஒரு ஷிர்காக இணை வைத்தலாக இருக்கிறது என்பதை நம்ம சொல்றோம். இப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் சில எதிர்கேள்விகளை சிலர் கேட்கிறார்கள். அதாவது சூனியக்காரன் அல்லாஹ்வை போல இருக்கிறான் என்றால் ஷிர்க் தான். நாங்கள் அப்படி சொல்லவில்லை. அல்லாஹ் அந்த ஆற்றலை கொடுத்து அதனால் செய்கிறார்கள் அப்படி சொன்னா ஷிர்க் ஆகுமா? அவங்க என்ன சொல்றாங்க? சூனியக்காரன் சுயமாக செய்யறது கிடையாது, சொந்த ஆற்றலில் செய்வது கிடையாது, அல்லாஹ்வுடைய ஆற்றலை கொண்டு அல்லாஹ்விடத்தில் பெற்று அவர்கள் செய்கிறார்கள் என்று சொன்னால் அது எப்படி இணை வைத்தலாக ஆகும் என்று ஒரு வாதத்தை இப்போது பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இணை வைத்தல் சொன்னோம் இல்லையா, அதுக்கு உள்ள உருப்படியான ஒரு பதில் என்று சொல்லி இதை சொல்றாங்க. ஆனால் இப்படி சொன்னீங்க என்று சொன்னா, இப்ப தர்காவுக்கெல்லாம் போறாங்கல்ல, தர்காவுக்கு போகும்போது ஏன் அவுலியாட்ட கேட்கறது? மனுஷன் தானே, அவர் என்ன அல்லாவா? அல்லாட்ட கேட்கறதுலாம் அவர்கிட்ட போய் கேட்கிற, அவர்கிட்ட போய் குழந்தைய கேட்கிற என்று நம்ம கேட்கும் பொழுது இதைத்தான் தர்காவாதிகள் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? அவுலியாக்கள் அவங்க தருவாங்க நாங்க சொன்னோம், வாங்கி தருவாங்க தானே சொன்னோம். அவுலியாக்கள் அவங்களா தருவாங்க நாங்க சொல்லல, அல்லாஹ்விடத்தில் வாங்கி தருவார்கள். இது எப்படி ஷிர்காவும் என்று தர்காவாதிகள் கேட்டாங்களே, அதே மாதிரியான கேள்வியாக இது இருக்கிறது. வாங்கி தருவார்கள் என்று சொல்வதும் ஷிர்க் தான். அதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் மக்கா காபிர்களுடைய நிலைப்பாடை வைத்து தெளிவாக சொல்கிறான். ஏன் நீங்கள் இவர்களை வணங்குகிறீர்கள் என்று கேட்டால், ஹாவுலாய் சுஃபஹாவுனா இந்தல்லாஹ், இவங்களாம் அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு பரிந்து பேசி வாங்கி தருவார்கள், வாங்கி தருவார்கள் என்று சொல்லி நீ ஒரு ஆளை கூப்பிட்டாலும் அதுவும் ஷிர்க் என்று அல்லாஹ் சொன்ன பிறகு இந்த வாதத்தை அவர்கள் வைத்தார்கள். தர்காவுக்கு போறாங்க, அல்லாஹ் அவுலியாக்கள் அல்லாஹ் என்று சொல்லவில்லை, அல்லாஹ்வுடைய இடத்தில் நாங்கள் வைக்கவில்லை, அவங்க நினைச்சதையெல்லாம் செய்வார்கள் என்று நாங்கள் நம்பவில்லை, அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான் அதை வைத்து தருவார்கள் என்று எப்படி போய் சொன்னார்களோ, தவறான வாதங்களை சொன்னார்களோ, அதே மாதிரி இப்ப சொல்கிறார்கள். அவுலியா கொடுத்து அவனா பரவாயில்ல, கபூர் வணங்கி அவுலியாங்கிற நல்ல மனுஷன் நினைச்சுக்கிட்டு கொடுக்கறாங்க. கெட்டவனுக்கு, சூனியக்காரனுக்கு, அல்லாஹ் நிராகரிக்கிறவனுக்கு அது மாதிரியான ஆற்றல் எல்லாம் கொடுத்துக்கிறான். இது அதை விட கேடுகட்ட நம்பிக்கை. அல்லாஹ்வை இல்லைங்கிறான், ஷிர்க் வைக்கிறான், சிகிர் என்றால சைத்தானை கொண்டுதான் நாங்க செய்யறோங்கிறான், முஸ்லிமா கூட இருக்கு, யூதனா கூட இருக்கிறான். அவனுக்கு காரணம் விளங்குது. யூதனுக்கு என்ன விளங்குறது? இப்ப இவர்கள் நம்பிக்கை பிரகாரம் அல்லாஹ் யூதனுக்கு இந்த ஆற்றலை கொடுத்து, நபிகள் நாயகத்தை புரட்டி போடக்கூடிய ஒரு ஆற்றலை கொடுத்து அல்லாஹ் செய்ய வைக்கிறான். அப்ப அல்லாஹ் நாடினால் நடக்கும் நினைத்தால் ஷிர்க் எல்லாம் போயிருமா? அப்ப சிலை வணங்குறவங்க கூட இதை சொல்லலாமே, என்ன சிலை வணங்குற? சிலையெல்லாம் தராங்க, அல்லாஹ் தானே தருவான்ல. சிலையை வணங்கிறது ஏன் அங்க போய் சிலையிட்டு போய் கேட்ட, சிலைக்கு சக்தி இல்ல, அல்லாஹ் நாடுனா செலவழியா தருவான்ல அப்படின்னு எதை வேணாலும் நியாயப்படுத்தலாம். அல்லாஹ் நாடினால் நடக்கும் என்கிற இந்த வாதத்தை வைத்துக் கொண்டு எல்லா தவறான கொள்கைகளையும், எல்லா இணை வைப்பு கொள்கைகளையும் சரி என்று சொல்ல முடியுமா? முடியாதா? இதெல்லாம் ஒரு வாதமே கிடையாது. அல்லாஹ் சூனியக்காரன் அப்படி கொடுக்கவே இல்லை. இது கேட்டா என்ன செய்வாங்கன்னு கேட்டா, சூனியக்காரனுக்கு அந்த ஆற்றல் இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான்ல அப்படின்னு 202 வசனத்தை எடுத்து காட்டுவாங்க. சூனியக்காரன் அல்லாஹ் நாடுனால் செய்வான் என்று அதுல இருக்கிறதே அப்படின்னு கேட்பார்கள். அது அந்த வசனத்துடைய வழக்கத்தை பின்னாடி சொல்லுவோம். ஆனால் குர்ஆன்ல சூனியக்காரனுக்கு அப்படி ஆற்றல் இருக்குது என்று சொல்லப்படவே இல்லை. சூனியக்காரனுக்கு எந்த ஆற்றலும் இல்லை என்றுதான் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நம்ம விரிவாக என்ன செய்யுங்க, இந்த தொடருக்குள்ள உங்களுக்கு தெளிவுபடுத்தி விடுவோம். இப்ப இவர்கள் சொல்ற மாதிரி தான்
அவுலியா வணங்குறான்ல அவன் இதே மாதிரி ஆதாரம் இருக்குமா? என்ன ஆதாரம் இருப்பான்? யார் எனக்காக வேண்டி அர்ப்பணித்துக் கொள்கிறாரோ, என்னை நேசிக்கிறாரோ, அவருக்கு அவருடைய கையாக நான் ஆகிவிடுவேன், அவருடைய காலாக நான் ஆகிடுவேன். அல்ல சொல்றான், அவருடைய கையா நான் ஆகிடுவேன், அவருடைய காலாக நான் ஆகிடுவேன். அவர் ஒரு ஜனம் வந்தா நான் ஒரு முழம் போவேன், அவர் நடந்து வந்தா நான் ஓடி போவேன், அப்படி நானும் அவர் ஒன்னாயிருவோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்வதாக ஒரு ஹதீஸ் இருக்குல்ல, அதை வச்சுட்டு தர்காவாதி ஆதாரம் சொல்லலாம்ல. அதை வைத்துக்கொண்டு தர்காவாதி என்ன சொல்லலாம்? நாங்களும் ஆதாரத்தோட சொல்றோம். அவுளியாட்டம் கேட்கறீங்க, அது அல்லாஹ் ஆயிடுறாங்களோ? தான் அல்லாவுடைய கை தான் அவங்க கை, அல்லாவுடைய கால் தான் அவங்க கால் என்று சிறுக்கு வைக்கணும் சொன்னானே. ஆனால் அதுக்கு நம்ம என்ன பதில் சொன்னோம்? அட இதை மட்டும் பார்க்காதடா, ஒட்டுமொத்தமா குர்ஆன்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பாரு, அதுக்கு ஏற்ப இதை விளங்கிக்க. இது உதாரணமா சொல்லப்படுது, இலக்கியமா சொல்லப்படுது, நெருக்கத்தை காட்டுறது சொல்லப்படுகிறது. இதே மாதிரி ஒரு பிச்சைக்காரன் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. மறுமையில் நல்லா கேட்பான்ல, நம்ம எல்லாம் எழுப்பி கேட்கும் போது, ஏன்டா நான் பசியோட வந்தேன் சோறு போடல அப்படின்னு கேட்பான். நீ எப்ப பசியோட வந்த? அன்னைக்கு ஒரு பிச்சைக்காரங்க வந்தானே, நீ இல்லண்டிய, அவனுக்கு சோறு போட்டு இருந்தா அங்க என்னைய பார்த்திருப்ப அப்படிங்கிறான். அப்ப பிச்சைக்காரன் நல்லாவா? பிச்சைக்காரனுக்கு சோறு போட்டா யாருக்கு போட்ட மாதிரியா? அல்லாஹ்வுக்கு போட்ட மாதிரி ஹதீஸ் இருக்கிறது. இது எப்படி விளங்கணும்? லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு மாற்றம் இல்லாமல் விளங்கணும். அதுக்கு மட்டும் புத்தி வேலை செய்தா இல்லையா? அந்த மாதிரி அவர்களுக்கும் இந்த தர்காவை நியாயப்படுத்துவதற்கு சில ஆதாரங்களை வைத்துக் கொண்டுதான் செய்கிறார்கள். அந்த ஆதாரங்களை எப்படி வைத்துக் கொண்டு செய்கிறார்கள்? ஒட்டுமொத்த குர்ஆன் என்ன கருத்தில் சொல்லப்படுகிறதோ அதை கவனிக்காம அதையெல்லாம் தூர தள்ளிவிட்டு இவங்க எதை விரும்புகிறார்கள் அதுக்கு ஏற்றவாறு குர்ஆனை வளர்ச்சி தவறான கருத்தை கொண்டு வியாக்கியானம் செய்கிறாங்க என்று பதில் சொன்ன கூட்டம், தௌஹீதில் இருக்கிறோம் சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் சிகிருக்கு அப்படி பல்டி அடிக்கிறது. சிகிர் விஷயத்தை என்ன செய்கிறது? அவனுக்கு ஆதாரம் இருக்கிறது, சிகிர் செய்யறவங்க ஆற்றல் எல்லாம் கொடுத்திருக்கிறான்னு சொல்லி அந்த 102 வசனத்தை காட்டுவாங்க. அந்த வசனத்தை உங்களுக்கு முழுசா விளக்கி பிறகு விளக்கம் சொல்லுவோம். இந்த வாதமெல்லாம் நிக்காது. அதுபோக நம்ம இவ்வளவு விளக்கங்கள் சொன்னாலும் மறுப்புட மெயில பரப்பிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் நீங்க படிக்கணும். மறுப்புனா எல்லாத்துக்கும் வலிச்சுடும். ஒரு உதாரணம் சொல்லுங்க, அதுக்கு மறுப்பு சொல்றது அது உருப்படியா இருக்காது. மறுப்பு சொன்னா அவ்வளவு ஒவ்வொரு வாதத்துக்கு என்ன செய்யணும், எடுத்து வச்சு பதில் சொல்லி ஆகணும். அப்படி சொல்ல மாட்டார்கள் என்பதை நீங்க என்ன செய்ய அதுல விளங்கிக் கொள்ள முடியும். இப்ப மறு டாபிக் வருவோம். அதாவது சிஹ்ர் என்பது நம்முடையானால் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிற குற்றம், அது தெளிவுபடுத்திட்டோம். நபிகள் நாயகத்துக்கு சிஹ்ர் நம்பினா குர்ஆன்ல சந்தேகம் வருது, சந்தேகத்தை ஏற்படுத்தி அதை தெளிவுபடுத்திட்டோம். ஒரு மந்திரத்தின் மூலமாக நபியை வீழ்த்தி விட்டார்கள் என்று சொன்னால் அதை விட பெரிய சக்தியாக அவர்கள் ஆகிவிடுகிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய அற்புதங்களை பார்த்துவிட்டு இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் அவரையே வீழ்த்தியதை பார்த்துவிட்டு ஓடி போயிருக்க மாட்டார்களா என்ற தூதுத்துவத்தில் சந்தேகம் ஏற்படுது என்பதை நம்ம விளக்கிவிட்டோம். அடுத்ததாக இந்த சூனியம் இருப்ப நம்புறாங்கல்ல, அது தவறுங்கிறதுக்கு இன்னும் பல காரணங்கள் இருக்கிறது. சூனியம் இல்ல, சூனியம் ஒன்று செய்ய முடியாது என்பதை நிரூபிப்பதற்கு இன்னும் ஏராளமான சான்றுகள் இருக்கிறது. அதுல முக்கியமான சான்று என்னன்னு கேட்டா, சில விஷயங்களை அல்லாஹ் சொன்னான்னு சொன்னா மறைவான விஷயங்கள் அதை நம்ம நம்பணும். மலக்கு இருப்பதாக அல்லாஹ் சொல்றான். சோதிச்சு பார்த்தா நம்ப முடியுங்க. மலக்குகள் இருக்காங்க, நீங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்களா? வானவர்கள் இருக்கிறார்கள் அல்லாஹ் சொல்றான். அவங்க கண்ணுக்கும் தெரியல, நம்ம பார்க்கவும் இல்லை, ஆனால் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது அதை எந்த ஒரு கொஸ்டின் பண்ணாம அது நம்ம அப்படி ஏத்துக்கிறோம். ஏத்தா அவன் மறைவானதை டெஸ்ட் பண்ண முடியாது, சோதிச்சு பார்க்க முடியாது. ஜின்னு இருப்பதாக கூட அல்லாஹ் தான் சொல்றான். நம்ம யாரை ஜின்ன பார்த்தோமா? சைத்தான் இருப்பதாக கூட அல்லாஹ் தான் சொல்றான். சைத்தானை நம்புறோம். இதை யாரும் டெஸ்ட் பண்ணி பார்க்கறது இல்ல, பார்த்து நம்புறது இல்ல, பார்த்து நம்ப முடியாது. அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்பதற்காக அப்படியே நம்பியாகவன் படைத்தவன் சொல்கிறான், இப்படி ஒன்றை நான் படைத்திருக்கிறேன் சொல்லி நம்பத்தான் வேணும். அதுல மாற்று கருத்து கிடையாது. அப்ப சொர்க்கம் இருக்கு, நரகம் இருக்குது, இதெல்லாம் உனக்கு காட்டப்பட நம்ப நம்ம சொன்னோம். சொர்க்கத்தை நம்புறோம் பார்க்காமலேயே, நரகத்தை நம்புறோம் பார்க்காமலேயே, அல்லாஹ் விசாரிப்பான் என்பதை நம்புறோம் பார்க்காமலேயே, திரும்ப உயிர்ப்பிப்பாங்கிறோம் அதை பார்த்தா நம்ம நம்பணும், அதையும் பார்க்காம தான் நம்புறோம். அல்லாஹ் உயிர்ப்பிக்க தான் செய்வான். இப்படி பல நம்பிக்கைகள் இருக்கிறது. அல்லாஹ் சொல்லிவிட்டால் சோதனைக்கு உட்படாத விஷயங்களாக இருக்குமையானால் அதை சோதனைக்கு உட்படுத்தாமல் நம்பணும். சில விஷயங்கள் இருக்கிறது சோதனை உட்படுத்த முடியும், சோதிச்சு பார்க்க இயலும். அப்படியான விஷயங்கள் சொல்லப்படுமையானால் அதை சோதிச்சு பார்த்து அது உண்மையா பொய்யாண்டு கண்டுபிடிச்சுதான் நம்பணும். சோதனைக்கு உட்படுற விஷயங்களை குருட்டுத்தனமா என்ன செய்ய முடியாது, நம்ப முடியாது. உதாரணமாக ஒரு பொருள் இதை காட்டி இதை சாப்பிட்டீங்கன்னு சொன்னா உனக்கு எந்த நோயும் வராது அப்படின்னு சொல்லப்படுது. அது நீங்க சாப்பிட்டால் நோய் வராது என்பது சோதிக்க முடியுமா முடியாதா? ஒரு பழம் இருக்கிறது, அது கிடைக்கிறது உலகத்தில், அந்த பழத்தை நீ சாப்பிட்ட என்று சொன்னால் உனக்கு என்ன வராது? ஒருத்தன் வழுக்கையா இருக்கான்னு வைங்களேன்,
இதை வழக்கத்துல தேய்ச்சின்னா முடி முளைச்சிரும் சொல்றான். அப்படி சொன்னா நீங்க என்ன செய்யணும்? அப்படி கொடுத்தணும் நம்ப முடியுமா? ஒரு வழக்கத்திலையும் கூப்பிடணும், அந்த பழத்தையும் கொண்டு வரணும், தடவி பார்க்கணும், அது முளைக்கலாம் டெஸ்ட் பண்ணணும். ஆமா வழக்கையெல்லாம் போகுது, இது உண்மைதான், அப்படிதான் நீங்க நம்புவீங்க. இது மாதிரி சோதிக்கிறதுக்கு மெட்டீரியல் உலகத்தில் இருக்குமே ஆனால் அதை சோதிக்கணும். மறைவான விஷயங்களா இருக்குமே ஆனால் அதை சோதிக்க முடியாது. இதுதான் அடிப்படையான ஒரு விஷயம். இப்ப தஜ்ஜால் வருவாங்கிறது கூட ஒரு நம்ம சோதிக்க முடியாது. தஜ்ஜால் நம்புறோம்ல, இனிமேல் அந்த காலத்துல வாழ்றவங்க தான் சோதிச்சு பார்க்க முடியும். இப்ப நம்ம தஜ்ஜாலை சோதிக்க முடியுமா? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க தஜ்ஜால் வருவான்னு சொன்னாங்க. அது வரக்கூடிய காலத்தில் அவங்க பாத்துக்குவாங்க. இப்ப நம்ம நம்பத்தான் வேண்டி இருக்கிறது. அதே மாதிரி சாமுரின்னு ஒருத்தன் இருந்தான்னு வந்துச்சுல, அதை கூட இப்ப சோதிக்க முடியாது. நம்ம 4000 வருஷத்துக்கு முன்னாடி பிரயாணப்பட்டு போகணும், அப்பதான் அதை போய் பார்க்க முடியும். சூனியக்காரனுக்கு என்னமோ இருக்குங்கிறீங்கள, சோதிக்க முடியாது. இதை சூனியக்காரனுக்கு என்னமோ இருக்குங்கிற இப்ப கொண்டு வா. இருக்குன்னா காட்டுற விஷயத்தை காட்டு டெஸ்ட் பண்ணணுமா இல்லையா? இப்படி டெஸ்ட் பண்ணி நம்பணும் என்பது அல்லாம ஒரு ஸ்டைலா வச்சிருக்கிறான். குர்ஆனை எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா சில பேர் என்ன செய்யறாங்க, அல்லாஹ் வைத்தவர் மற்றவர் வணங்குறாங்க. அவங்களுக்கு அல்லாஹ் கேட்கிறான், குல் அரைத்து மாத்ததுன்னு மிந்துன்னு இல்ல, அல்லாஹை விட்டு விட்டு நீங்கள் வணங்குகிறீர்களே அதை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். அருணி மாதா கலக்கும் அருளி, இவங்களெல்லாம் இந்த பூமியில என்னத்தை படைச்சாங்க? நீ வணங்குறீங்கள, வணங்குறதா இருந்தா இவங்க ஏதாவது படைச்சிருக்காங்களா? அதை சொல்லு. அம்லகும் சிறுக்குன் பிசமாவாத்தி, அல்லது வானங்கள் அவங்களுக்கு தான் பங்கு இருக்கு. முதல் வானம் இவர் படைச்சாரு, இரண்டாவது வானம் அவர் படைச்சாரு, ஏதாவது பங்கு ஏதாவது இருக்கிறதா அப்படின்னு கேட்டு சொன்னா, யூத்தூனி பி கிதாபின் மின் கப்லி ஹாதா, இதுக்கு முந்தி இருந்த ஒரு வேதத்தை கொண்டு வா. அவ அசாரத்து மின் இல்மின், அறிவு சான்று இருந்தால் கொண்டு வா. இன்குந்தும் சாதிக்கேன். அப்ப இவங்களை நீ வணங்குறியப்பா, இது கண்ணு முன்னாடி நிக்குது, அது ஒண்ணுமே செய்ய டெஸ்ட் பண்ணலாம். அல்லாவை டெஸ்ட் பண்ண இயலாது, அல்லாவை டெஸ்ட் பண்ண முடியாது. இது எதை வணங்குற இந்த முன்னாடி நிக்கிற, முன்னாடி எத்தனை காட்டுற, இவர் எதை செய்வார்னு காட்டியா இல்லையா? இந்த கல் எதை செய்யும் காட்டியா இல்லையா? அது டெஸ்ட் பண்ணு, அது ஏதாவது செய்யலான்னு பார்ப்போம். என் குத்தும் சாதிக்கேன், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இதை செஞ்சு காட்டு, ஆதாரத்தை கொண்டாந்து காட்டு. இப்படி டெஸ்ட் பண்ணி காட்டுவது என்பது அல்லாஹ் கேட்கக்கூடிய ஸ்டைல். அந்த ஸ்டைல் நம்ம கேட்கிறோம். சிகர் இருக்குங்கிறீங்கள, ஒருத்தனை கொண்டு வந்து செஞ்சு வச்சு காட்டு, அவன் சிகர் செஞ்சு அவன் நாங்க சொல்லக்கூடிய காரியத்தை அவன் செய்யட்டும், அல்ல அவன் என்ன செய்ய சக்தி பெற்றதாக சொல்லுகிறானோ அதை செஞ்சு காட்டட்டும் என்று ஒரு சோதனைக்கு உட்படணுமா இல்லையா? சோதிச்சு பாருங்க, யாரும் தயாராக இல்லை. அடுத்ததாக அல்லாஹ் கேட்கிறான், நீங்க ஒரு சிலையை வணங்குறீங்க, அந்த சிலைக்கு கையெல்லாம் வச்சிருக்கிறீங்க, அந்த சிலைக்கு கால்லாம் இருக்குது, அந்த சிலைக்கு கண்ணு கூட எல்லாமே இருக்கிறது. அதை பத்தி எல்லாம் கேட்கிறான். அழகும் அர்ஜுனும் எம்சூன பிஹா, இவர்களுக்கு நடக்கிற கால்கள் இருக்கிறதா? கால் இருக்கு சரிதான், இது நடக்குமா? எல்லாம் கேட்கிறான். டெஸ்ட் பண்ண சொல்றான். கால் இருந்து கூட்டுத்தரமா நம்பாத, டெஸ்ட் பண்ணலாம். இதை இது கால் இருக்குன்னு மட்டும் சொல்றீங்க, இந்த கால் நடக்குமா? அழகும் அர்ஜுனும் எம்சூன பிஹா, நடக்கிற கால்கள் இவர்களுக்கு இருக்கின்றதா? அம்லகும் ஐதின் எபுத்துசூன பிஹா, பிடிக்கின்ற கைகள் இவர்களுக்கு இருக்கிற, கை தொங்கும், சிமெண்டால செஞ்சு வச்சிருப்பாங்க கல்லுனால, அது பிடிக்குமா? பிடிக்காது. அம்லகும் ஆயுனுடைய உசுருணபிகா, பார்க்கிற கண்கள் இந்த சிலைகளுக்கு உண்டா? எல்லாம் கேட்கிறான். அம்லகும் ஆதானும் எஸ்மாவுனபிகா, கேட்கிற செவிகள் இவற்றுக்கு உண்டா அப்படின்னு கேட்டது. புனிது சுரக்காக்கும், வேற ஒண்ணு வேணாம், அதை கூப்பிடு. அல்ல என்ன சொல்ற, சூனியக்காரன் நம்ம கேட்கிற மாதிரி அல்லாஹ் கேட்கிறான், உதுவு சுரக்காக்கும், உங்களுடைய அந்த தெய்வங்களை கூப்பிடுங்கள். சும்மா கீதூனி, எனக்கு ஏதாவது செய்ய சொல்லுங்கள். நான் இல்லங்கிறேன்ல, நான் இல்லங்கிற சக்தி இல்லைன்னு நான் சொல்றேன், சக்தி இருக்குங்கிறீங்களப்பா, செஞ்சு காட்ட சொல்லு. செஞ்சு காட்ட சொல்லி கேட்டால் திருக்குத்தனமா நம்மள இது பண்றோம். அறிவுபூர்வமா பேசுகிறார்கள், அறிவுபூர்வமா தானே பேசணும். அறிவுபூர்வமா பேசுறது ஒரு கேவலமா, இவர்கள் அறிவுபூர்வமான வாதத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா அது புகழா இகழா? அறிவுபூர்வமா பேச நல்லதா கெட்டதா? அறிவு கெட்டத்தனம் அவர்கள் பேசிக்கொண்டு இந்த ஒரு கேள்வி கேட்டோம்னா அறிவு லாஜிக்காக பேசுகிறார்கள். லாஜிக்காக தான் பேசுறது, இஸ்லாத்துல லாஜிக் தான், எல்லாம் உண்மை அப்படித்தான் இருக்கும். அப்ப அல்லாஹ் என்ன கேட்கிறான்னு கேட்டா, இந்த கற்களுக்கு இந்த சிலைகளுக்கு சக்தி இருக்கு என்று சொல்லவர்கள்ட்ட அல்லாஹ் என்ன கேட்க சொல்றான், எனக்கு என்னமா செய்ய சொல்லு, எனக்கு சூழ்ச்சி செய்ய சொல்லு. அது மாத்திரம் இல்ல, பலா துணிரூன், எனக்கு அவகாசம் வந்து இப்ப செய்ய சொல்லு. 2 மாசம் டைம்லாம் நான் எடுத்து உடம்பு தேத்திட்டு வரல, இப்ப வர்றேன். இது இல்லங்கிறேன், இதுக்கு ஒரு ஆற்றலும் இல்லங்கிறேன், அதை வைத்து எனக்கு என்னமா செய்ய சொல்லு பாப்போம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்க சொல்றான். அப்ப யாருக்கு சக்தி இருப்பதாக இவர்கள் சொல்லுகிறார்களோ, எந்த சூனியக்காரனுக்கு ஆற்றல் இருப்பதாக சொல்லுகிறார்களோ அவனுக்கு நம்ம சேலஞ்சு பண்றோம், எனக்கு செஞ்சு காட்டு. உனக்கு 50 லட்சம் ரூபாய் தரும், கொஞ்சம் தரல,
ஒரு சூனியக்காரன் எனக்கு சூனியம் செய்யட்டும். அவனை கேட்க சட்டை வேணுமா நான் கொடுக்குறேன், தலைமுடி வேணுமா கொடுக்குறேன், காலடி மண்ணு வேணுமா கொடுக்குறேன், வேற என்ன வேணும் அவனுக்கு கொடுக்குறேன். எனக்கு அவன் சூனியம் செய்து எப்படி செய்யணும் சொல்லிட்டு செய்யணும். இயற்கை வைத்த வழி வந்து எனக்கு நான் தான் செஞ்சிருக்கோம். ஒரு மனிதனுக்கு நோய் வருவதற்கு 1000 காரணம் இருக்கும். ஒழுங்கார சாப்பாடு இல்லாட்டா என்ன செய்யணும், இத்தனை மணிக்கு உனக்கு சூனியம் செய்யறேன் நீ செய்யணும். அந்த தேதியில் அந்த நேரத்தில் என்ன சூனியம் செய்கிறாய், என் காலம் முடக்கிறியா, காலம் முடங்கணும். அப்படி செய்ய எவ்வளவு தயாரா? அல்லாஹ் கேட்க சொன்னால் ரசூலுல்லாஹ்ட்ட அப்படி கேட்கிறோம். அப்ப இருக்குங்களே, சோதிச்சு பார்க்கிற விஷயத்தை கூட இருக்குங்கிறிய, சோதிச்சா இல்லையே. எவனை செய்ய ஏமாத்துதானே செய்யறான், பொம்மை ஆசிரியர் ஏமாத்துறானே தவிர அறிவுபூர்வமா சோதனைக்கு உட்படுத்த வந்தால் தயாரா இருக்கிறானா இல்ல. அப்ப இப்படி கேட்பது அல்லாஹ் கற்றுத்தர ஸ்டைல். இன்னும் சொல்றாங்க கேளுங்க, இவர்கள்லாம் முதல்ல சூனியம் எங்களை தான் செய்யணும். பொழப்புல மண்ணலி போற நம்ம தான். இவன் யார் யாருக்க செய்தியா சூனியம் செஞ்சு சம்பாதிக்கிறிய, சூனியாண்டு உனக்கு இல்லைன்னு நாங்க விழிப்புணர்வு ஏற்படுத்துறோம். உனக்கு பெரிய நஷ்டம் லாஸ் ஆகுது, தௌஹீத் ஜமாத்துக்காரனால நமக்கு பொழப்பெல்லாம் போகுது அப்படின்னு இயற்கையா உனக்கு கோபம் இருக்கணும். அந்த இயற்கை கோபத்துக்காக வேண்டி நீ செய்யணும். அதையும் செய்ய மாட்டேங்கிற, காசுக்கு தானே செய்யற, 1000 தானே செய்யற, 50 லட்சம் ரூபாய் தரும் சிரிக்கிறது. நிஜமாக அவன் செய்து விட்டானே ஆனால் என் பொறுப்பில் நான் 50 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன் இன்ஷா அல்லாஹ். எந்த சூனியக்காரனும் கூட்டுவான், உலகத்தில் ரொம்ப பேர் பெற்ற சூனியக்காரன் கூட்டிடுவான். அவன் என்ன கேட்கிறானோ எல்லாத்தையும் நான் ஒத்துழைக்கிறேன். சூனியத்தின் மூலமா செய்யணும், அருவாகத்திய ஒன்றும் செய்யக்கூடாது. சூனியத்தின் மூலமாக அவன் என்ன செய்கிறானோ, காலம் முடக்கிறானா அது சொல்லிட்டு செய்யணும். இத்தனை மணிக்கு இத்தனாம் தேதி உனக்கு செய்ய போறேன் என்று சொல்லிவிட்டு அக்ரிமெண்ட் போட்டுவிட்டு 50 லட்சம் ரூபாய் தருவதாக கையெழுத்து போட்டுவிட்டு அந்த தேதியில் உலகமெல்லாம் அந்த மேடை உட்கார்ந்துக்கிறேன், உலகமெல்லாம் பார்க்கட்டும், ஸ்டேஜ் போட்டு உட்கார்ந்துருவோம். இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு இன்னாருக்கு சூனியம் செய்ய போகிறார், கால் விளங்காம போக போகிறது, ஊமையாக போக போகிறார், அல்ல செத்து போகிறார், ஏதாவது சொல்லு, நாங்க தயார். நீ கொடுக்கக்கூடிய சோதனைக்கு தயாரு, பணத்தை கொடுக்கறது தயார், ஏன் வளாச்சும் தயாரா? இப்படி கேட்டா உடனே அறிவுபூர்வமா இதான் பதில். அப்படித்தான் நல்லா பேசுறான். இது எதுல இருக்குன்னு கேட்டா 795 இருக்கிறது. அடுத்ததாக ஹூத் அலைஹிஸ்ஸலாம் போய் இஸ்லாத்தை சொல்லும் பொழுது அவங்க சொன்னாங்க, இன்ன கூலு இல்லாத்தராக பௌது ஆலிஹத்தினா பிசூயின். ஹூதே, நீ அல்லாஹ் வணங்கணுங்கிற, எங்க அப்பன் பாட்ட வணங்கணும் விட சொல்ற, நாங்க என்ன பரிதாபப்படுறோம் கேட்டா நீ இப்படி சொல்றதுனால எங்க தெய்வங்கள் உன்னை ஏதாவது பண்ணிருமோன்னு பயமா இருக்குது. நீ நல்ல ஆளா இருக்கிற, நீ போட்டு எங்க தெய்வங்களை இல்லைங்கிற அவங்க பயங்காட்டுறாங்க. நீ உன் மேல எங்களுக்கு நல்ல அபிப்பிராயம் இருக்கிறது, நாங்கள் பயப்படுவதெல்லாம் ஏத்தராக்க பௌது ஆலிஹத்தினா பிசூயின், எங்க தெய்வங்கள் ஏதாவது ஒண்ணு உனக்கு கேடு செஞ்சிருமோன்னு தான் நாங்க கவலைப்படுறோம் அப்படின்னு. அவர் என்ன செய்யறாரு, இன்னி உஷிஹிதுல்லா, அல்லாஹ்வை சாட்சியாக வைத்து சொல்கிறேன், வஷ்ஹது, நீங்களும் சாட்சியாக இருந்து கொள்ளுங்கள், அன்னி பரீஉன் மிம்மா துஷ்ரிகூன், நீங்கள் இணை கற்பிக்கிற இவற்றை விட்டு நான் விலகிக் கொண்டவன், நான் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இதை செஞ்சிடும் புரியல, நான் ஏற்றுக்கொள்ள டிக்ளேர் பண்றேன்டா சொல்லிட்டு கீதூனி ஜமியா, எல்லாரும் சேர்ந்து எனக்கு சூழ்ச்சி செய்யுங்கள், உங்களுக்கு என்ன செய்யணுமோ எல்லாரும் சேர்ந்து செய்யுங்கள், உங்க தெய்வங்களை எல்லாம் கூப்பிட்டுக்கிறங்க, அது இல்லைங்கிறன்ல எனக்கு பாடம் கற்பிக்கணும்ல அதை செய்ய சொல்லுங்க, எல்லா தெய்வங்களையும் சேர்த்துக்கிறங்க, சும்மலா துந்திரும், எனக்கு எந்த அவகாசமும் தராதீர்கள், டயம் தராதீர்கள், இப்பவே செய்யுங்கள் என்று யார் சொன்னா? ஹூத் நபி சொன்னதாக குர்ஆன்ல 11:55 அல்லாஹ் சொல்கிறான். இதுல என்ன விளங்குறது? ஒரு ஏதாவது இருப்பதாக சொல்வார்களே ஆனால் அது கண்ணுக்கு முன்னாடி தெரியுமையானால் அது சோதிக்கணும். அல்லாஹ் கண்ணுக்கு முன்னாடி தெரியாது, சோதிக்க முடியாது, நம்பிட வேண்டியதான். மலக்குகளை இருந்து கண்ணு முன்னாடி சோதிக்க முடியுமா? இல்ல. அப்ப நீ எதை தெய்வங்கிறத காட்டி, இதுதான் தெய்வங்கிற, இதுக்குதான் சக்தி இருக்குங்கிற, செஞ்சு காட்டா அப்படி கேட்கலாமா இல்லையா? அப்ப இந்த மந்திரவாதிகள் இருக்கிறானா? எங்கே இருக்கிறானா? உலகத்திலான இருக்கிறான். சூனியக்காரன் பூமியிலான இருக்கிறான். சொல்லிட்டு போர்டு மாட்டிட்டு இருக்கான இத்தனை இடத்துல, இங்கு சூனியம் எடுக்கப்படும், ஏவல் வைக்கப்படும், கணவன் மணி பிரிக்கப்படும், சேர்த்து வைக்கப்படும், வசியம் செய்யப்படும் என்று போர்டு போட்டு தானே செஞ்சிட்டு இருக்கிறான். அதில் ஒருத்தர் கூட்டிட்டு வா, அவ்வளவு சேர்த்து கூட கூட்டிட்டு வா, 1000 சூனியக்காரன் சேர்ந்துக்கிட்டு வேணா தொகையை வேண்டாம் அதிகப்படுத்தி கொடுப்போம், அதுவும் பிரச்சனை இல்லை. ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி நம்ம அந்த தொகையை கொடுக்க நம்ம தயார். கண்டிப்பா கொடுக்க வேண்டி வராது, செய்ய இயல கடுகளவு கூட முடியாது, நாங்க நம்புறோமே. ஒன்னால் கடுகளவும் செய்ய முடியாது, 50 லட்சம் அறிவிக்கிறோம், செய்ய இயலாது, 50 பைசா கூட நமக்கு லாஸ் ஆகாது. ஏன்? நடக்கவே நடக்காது.
முன் வந்தால் தயார், ஒப்பந்தம் கூட தயார். முன் வந்தார்களே ஆனால் 50 லட்சத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டு இந்த சூனியர் சவால் இதை மட்டும் செஞ்சிரு, வாதம்லாம் வேணாம், சூனியருக்கு இது வாதம் செஞ்சு கட்டிட்டு வேலையை முடிச்சிருப்போம். நான் கேட்கிறேன், அப்படி இருந்தா முஸ்லீம்ல சூனியக்காரன் எவ்வளவு பேர் இருக்கிறான்? இவனை ரொம்ப பாதிக்கிற விஷயம் என்ன? முஸ்லீம்களுக்கு எதிராக நடந்த கலவரங்கள், நமக்கு எதிராக நடக்கக்கூடிய கற்பழிப்புகள், நம்முடைய சொத்துக்கள் சூறையாடுதல், இதான பெரிய பாதிப்பு. மோடிக்கு செய்ய வேண்டியான நீ செஞ்சிருக்க, உனக்கு நீ முஸ்லீம் சொல்லி தான் ஏமாத்திட்டு இருக்கிற மலையாள மந்திரவாதிங்கிறிய, நீ சூனியம் பண்றங்கிற ஆள் என்ன செய்யலாம்? இதை செஞ்சிடலாமா இல்லையா? இப்படிதான் செஞ்சிருக்கிறாங்களா? செய்ய காணாம். ஜார்ஜ் புஷுக்கு செஞ்சாங்களா? ஒபாமாக்கு செஞ்சாங்களா? செய்ய காணாம். அல்ல நம்ம நாட்டில் எவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது, முஸ்லீம்களுக்கு பாதிப்பு ஏற்படும், அதை செய்ய மாட்டேங்கிறாங்க. வேற சமுதாயத்து சூனியக்காரன் வைக்கிறேன், அவன் நம்ம ஆளுங்களுக்கு தான் செய்யணும் இல்லையா? அவன் செய்ய மாட்டேங்கிறான். அப்ப அவன் நமக்கு செய்ய மாட்டேங்கிறான், நம்ம அவனுக்கு செய்ய மாட்டேங்கிறான்னு சொன்னா இல்ல. அப்படி இருந்தா ஒவ்வொருத்தரும் ரூபாயை கொண்டு கொடுத்து, ஜெயலலிதா கொண்டு சூனியக்காரன் கொடுத்து இந்த கருணாநிதி வெளியூர் பிரச்சாரம் பண்ண முடியும் ஆக்கிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா ஜெயிச்சிடலாம்ல. அதே மாதிரி அவர் போய் நினைச்சிருக்கலாம், நம்ம ஒரு குடும்ப பாராளுமன்ற தேர்தலில் ஒரு பெரிய லம்பவர் தொகையை கொடுத்து இந்த அம்மா வாய் ஊமையாக்கி விட்டுரு, எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் வாய் திறக்க முடியாம ஆக்கிட்டுச்சுன்னா மக்கள்கிட்ட மெசேஜ் போகாது, நாங்க ஜெயிச்சிருவோம். ஒரு ஈஸியான வழியா இருக்குது. எத்தனை ஆயிரம் கோடி செலவழிக்கலாம் தேர்தலுக்கு, சிம்பிளா போயிருமே. இவனுக்கு கொடுக்குற 50 லட்சம் கதை முடிஞ்சு போயிருமே. ஒரு கோடி, ஒரு தொகுதிக்கே 10 கோடி செலவழிக்கிறாங்களே அபிஷேலா. அப்ப கள்ளத்தனமா அதை விட அதிகம் செலவழிக்கிறானே. இருந்த கண்ணு முன்னாடி பாருங்க, இதெல்லாம் நடக்குமாங்க? அப்படி ஒண்ணு இருந்து மனுஷன் ஏதாவது மந்திரத்தில் அப்படி ஆற்றல் இருந்தா சும்மா விடுவாங்களா? அப்படிலாம் கிடையவே கிடையாது. இதை நீங்க விளைவிக்கிறீங்க. இது ஹூத் நபியுடைய விஷயம் 11:55 இருக்கிறது. அதே மாதிரி அல்லாஹ் இன்னும் கேட்கிறான், தௌராத்துல பனி இஸ்ரவேலுக்கு எல்லாமே ஹலாலா இருந்துச்சு. இஸ்ரவேல் சமுதாயத்துக்கு ஆடு மாடு இருக்குன்னு அதுல உள்ள எல்லா பார்ட்ஸும் ஹலாலா இருந்துச்சு. இவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னு கேட்டா சில பொருள்களை ஹராம் ஆக்கிட்டாங்க. அதை பத்தி எல்லாம் கேட்கிறான். புல்லு தாமி காண ஹில்லி பனி இஸ்ராயில், பனி இஸ்ராயல்களுக்கு எல்லா உணவும் ஹலாலாகத்தான் இருந்தது. இவங்களா பின்னாடி ஹராமாக்கிட்டாங்க. புல் நபி நீங்கள் கேளுங்கள், தௌராத், தௌராத்தை கொண்டுட்டு வா. நீ என்ன செய்யணும்? ஹராம் ஆகியிருந்தா உன் வேதம் தௌராத் தானே, நீ வேதம் சோதிச்சு அறிய முடியும்ல. தௌராத்தான ஹலாலாக்கி இருக்க முடியும், தௌராத்தான ஹராமாக்கி இருக்க முடியும். இது ஹராம் அது ஹராம்னு மக்களை ஏமாத்திட்டு இருக்கிறடா. அல்லாஹ் கேட்கிறான், தௌராத், உன் தௌராத்தை கொண்டு வா, பத்துலுகா வாசிச்சு காத்து, இன்குந்தும் சாதிக்கேன், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் உங்கள் தௌராத்தை கொண்டு வாசித்து காட்டி, இது இந்த வசனத்தில் இது ஹலால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த வசனத்தில் இது ஹராம் என்று சொல்லப்பட்டு காட்டுவியா என்று அல்லாஹ் கேட்கிறான். இது எது கேட்கிறான்? சோதிக்க முடிந்தவைகளை சோதிக்கணும், கேள்வி கேட்க முடிந்தவைகளில் கேள்வி கேட்கணும். அந்த கேள்விக்கு பதில் சொல்லவில்லை என்றால் அது பொய், அது பாத்தில். கேள்வி சரியான நின்று விடுமையானால் இது ஹக்கு. இப்ப இந்த கேள்விக்கு ஆமனால் வரைக்கும் பதில் சொல்ல முடியாது. நம்ம என்ன செய்யறோம்? நம்ம ஆளுகளை சவாலோட யோசிக்கிறாங்க. காரணம் என்ன? சூனியன் சவால் விட்டு செஞ்சுட்டான பண்றது இல்லைங்கிற எப்படி செய்வான்? செத்தவனை பிழைக்க வைக்க வேணாம் ஒருத்தன். அது மாதிரியான ஒரு விஷயம் தான் இது. செத்தவனை பிழைக்க வச்சிருவான்னு ஒருத்தனுக்கு நம்ப முடியுமா? அது எப்படி 100% நம்புறீங்க? அப்படி நம்புங்க. யாரும் சவால் விடுங்க. நீங்க சவால் விடுதல் ஓடி போயிருவான், அந்த கொள்ளுக்கு அறிஞ்சு போயிடும். பெரிய பெரிய மேட்டர் விவாதம்லாம் தேவையில்லை, பெரிய ஆராய்ச்சியெல்லாம் தேவையில்லை. மனுஷனுக்கு இந்த சக்தி எல்லாம் கொடுக்கவில்லை. அவன் மனுஷன், இந்த மாதிரி ஆற்றல் இருக்கவே இருக்காது எந்த மனுஷனுக்கும். இப்படி நம்பினோமையானால் இது சூனியம் பொய்ன்னு விளைவிக்கிறோம். இது ஒரு முக்கியமான ஒரு ஆதாரமாக இருக்கிறது. அதே மாதிரி நீங்க அல்லாஹ் தெரியாத வணங்குறீங்க, கல்லு மண்ணெல்லாம் கடவுளுங்கிறீங்க. ஒன்னும் செய்ய வேணாம், நீங்க கூப்பிடுங்க. ஒரு கல்லு சிலையை சொல்லி லாத்து மனாத்துன்னு கூப்பிடு, என்னன்னு கேட்கட்டும், வேற ஒன்னும் செய்ய வேணாம். அல்ல என்ன கேட்கிறான்? நீ எதை வணங்குறியோ எதை பிரார்த்தனை அல்ல அப்படி கேட்கிறாங்க. எப்படி கேட்கிறான்? இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹி இபாதுன் அம்சாலுக்கும், அல்லாஹை விட்டு விட்டு நீங்கள் யாரை பிரார்த்திக்கிறீர்களோ அவர்கள் உங்களை போன்ற மனிதர்கள் தான். அவனை தான் சிலையா செஞ்சு வச்சிருக்கிறீங்க, மனிதர்கள் தான். ஃபதுஊஹும், கூப்பிட்டு பாரு. ஃபல் யஸ்தஜீபு லக்கும், ஒரு பதில் தரட்டும். இன் குந்தும் சாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இந்த சோதனையில் நிரூபிச்சு காட்டு. இது என்னென்னமோ செய்யுங்கிறியப்பா, பெரிய பெரிய காரியமா செய்ய வேணாம், என்னன்னு கேட்கட்டும், வேற ஒண்ணும் செய்ய வேணாம். கூப்பிடுறீல ஒரு கடவுளை பேர சொல்லி கூப்பிட்டோன்னே என்னப்பா பக்தா இது மட்டும் சொல்லட்டும். அப்ப எதுக்கு இதெல்லாம் கேட்கிறான்? இது 794 இருக்குது. இந்த மாதிரி ஏதாவது ஃப்ராட் பண்ண ஏமாத்தினார்களே ஆனால் நமக்கு அல்லாஹ் கற்றுத்தரக்கூடிய அறிவுபூர்வமான சான்று என்ன? நீ செஞ்சு காட்டு, உலகத்தில் எவனாவது செஞ்சு காட்டு. போஸ்டர் அடிச்சு கூட பேனர் கூட வைக்கலாம். இது ஒரு சவாலாக என்ன செய்யுங்க, இந்த ஊர்ல வேண்டாம் எங்களுக்கு சூனியம் செய்து முடக்கினால் 50 லட்சம் பரிசு இந்த வைங்க. சூனியக்காரர்களுக்கு ஒரு அறைகூவல், மக்களுக்கு வெளிப்படைவாங்களா இல்லையா?
அப்ப நாங்கள் தயார்னு சொல்லி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்னு பேர் வைங்க. யார் நபரை கேட்டாலும் என் பேரை கூட சொல்லுங்க, இன்னாருக்கு சூனியம் வைங்க சொல்லி என்ன செய்யுங்க போடுங்க. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதன் மூலம் உண்மை வெளிப்படும். கண்டிப்பா சூனியம் பொய் என்பது இன்னும் தெளிவாக மக்களுக்கு தெரிய வரும் என்பதற்காக சொல்றோம். இது ஒரு மேட்டராச்சா. அப்ப சூனியங்கிறது பொய்ங்கிறது ஷிர்க்குங்கிறதுனால அது நம்பக்கூடாது. ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் நம்புனீங்கன்னு சொன்னா அப்ப குர்ஆன்ல சந்தேகம் வருது. அதனால அந்த ஹதீஸ் நம்பக்கூடாது. ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் செய்யப்பட்டா சொன்னீங்கன்னா அற்புதத்தை வீழ்த்துவது அற்புதம் யூதர்கள்ட்ட இருந்தது என்று சொல்லி ரிசாலத்தில் தூதுத்துவத்தில் சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. அடுத்ததாக சோதித்து அறியக்கூடிய ஒரு விஷயத்தில் சோதனைக்கு எவனும் முன்வரவில்லை, ஒருவனும் செய்ய தயாராக இல்லை. அவன் நடந்த பிறகு என்ன செய்வான், நான் தான் செஞ்சேன்றான். எப்படி செய்வாங்க கேட்டா வயிற்று வலி வந்துரும்ல, அப்ப என்ன செய்ய முந்தி சொல்லிட்டு சொல்லி பார்ப்போம். இன்னாருக்கு இத்தனாம் தேதி நான் வயிற்று வலி வர வைக்கிறேன், இன்னாருக்கு இத்தனாம் தேதி 2 கண்ணை குருடாக்குறேன் சூனியத்துல, அது மாதிரி செய்யறேன்னு சொல்லிவிட்டு நீ செய்ய. ரொம்ப பெருசா செய்ய வேணாம், என்னை ஊமையாக்கிறேன் ஈஸியா இருமா இல்லையா, வாய் பேச முடியாம ஆக்கிறேன், இப்படி சொல்லிவிட்டு செய்ததாக நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? இல்ல. ஏதோ நான் இருக்கிறேன், நாளைக்கு திடீர்னு நினைச்சிட்டேன் ஒரு ஆக்சிடென்ட்ல கை கால் உடைஞ்சு போச்சுன்னு வைங்க, இது சொல்லிடுவாங்க நாங்க தான் பத்தியெல்லாம். அதுக்குதான் சவாலை இப்படி சொல்றேன். அதுதான் அல்ல, எப்ப வேணாலும் ஆக்சிடென்ட் வரலாம், எப்ப வேணாலும் மௌத்து வரலாம், எப்ப வேணாலும் ஊமையா போயிடலாம், எப்ப வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். சூனியத்தினால எல்லாம் நடக்க முடியாது கிடையாது. அப்ப எப்ப வேணாலும் இது நடக்கலாம் என்று இருக்கிறதுனால இந்த சவால் எப்படி ஏத்துக்கிறேன்னு, ஏதாவது யாருக்காவது நடந்தவன மனுஷன் நடந்துட்டு தான் இருக்கும். நோய் வரத்தான் செய்யும், அப்புறமேல பாதிப்பு ஏற்படுத்தான் செய்யும், வறுமை வரத்தான் செய்யும், கஷ்டம் வரத்தான் செய்யும், யாரா இருந்தாலும் வந்துகிட்டு தான் இருக்கும். வந்தவன நான் தான் செஞ்சு கூடாது. எப்படி சொல்லணும், எங்களுக்கு வர வேண்டிய அல்லா நாடிய வந்து கொண்டுதான் இருக்கும். சூனியத்தினால் தான் என்று சந்தேகத்துக்கு இடம் இல்லாம அக்ரிமெண்ட் போட்டு மேடையில் வைத்து நீ என்ன செய்யணும், நீ ஒளிஞ்சு உன்னை யாரும் உனக்கு பாதுகாப்புனாங்க, எங்க மக்களால் உனக்கு எந்த கேடும் வராம நம்ம அதுக்கு அடிச்சிடக்கூடாதுல, அதுக்கு நாங்க கேரண்டி உனக்கு முழு செக்யூரிட்டி நாங்க தரோம், உனக்கு எல்லா விதமான பாதுகாப்பு, முக்காடு கூட போட்டு வந்து உட்காந்துக்க, முகம் கூட தெரியாம நினைச்சுக்க, முக்காடு போட்டு கூட உட்காந்துக்க, உனக்கு எல்லா விதமான பாதுகாப்பு தருகிறோம். எங்க மக்கள் உன்னை ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க, நீ உன் சூனிய சக்தியை காட்டி நீ வந்து வீழ்த்தி காட்டி சூனிய உண்மை நிரூபிச்சு காட்டிடு. நிரூபிச்சு காட்ட முடியாட்டி வேற என்ன ஆதரவு தேடுறீங்க? சோதித்தறிய வேண்டிய ஒரு விஷயம், சோதித்தறிய தயாரா இல்ல, எவனுமே முன் வர மாட்டேங்கிறான், பல வருடங்களாக சவால் விடுறான், இவனை கேட்க மாட்டேங்கிறான். இதுக்கு பிறகு என்ன ஆதரவு உங்களுக்கு வேணும்? இதை நம்புறப்படிய குர்ஆனை ஆராய்ச்சி வேணுமா? அல்லாஹ் கொடுத்திருக்கிற சாதாரண அறிவை கொஞ்சம் செலவழிச்சா போதுமே. அப்ப சூனியம் பொய் என்பது தெரிஞ்சு போச்சா? இது ஒரு மேட்ரு. அடுத்தது என்னன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் முந்தைய நபிமார்களும் மக்கள்கிட்ட போய் நாங்க அல்லாஹ்வுடைய தூதர்னு பிரச்சாரம் பண்ணாங்க. தூதர்னு சொல்லும் போது என்ன கேள்வி கேட்டான்? 2 கேள்வி கேட்டான். நீ என்ன சாப்பிடுற? தூதர்ங்கிற எதிர்த்த கேள்வி என்னது? எங்களை மாதிரி சாப்பிடுற, எங்களை மாதிரி குடிக்கிறேன்னு சொன்னான். இந்த கேள்விக்கு அல்லாஹ் என்ன பதில் சொல்லணும்ல? அல்லாஹ் என்ன பதில் சொன்னா? ஆமாடான்ட்டான். அதை தூதர்னு சொன்னா சாப்பிடுற ஆள் எப்படி தூதரா இருக்க முடியும், குடிக்கிற ஆள் எப்படி தூதரா இருக்கும் கேட்கறான்ல. அதுக்கு அல்லாஹ் சொன்ன பதில் என்ன? என்னடா தூதரை பத்தி சொல்லுகிறீர்கள், அவர் சாப்பிடக்கூடியவரா, அவர் என்ன குடிக்கக்கூடியவரா? அப்படி எல்லாம் கேட்கல. ஆமா சாப்பிடத்தான் செய்வாரு, தூதர்னு சாப்பிடத்தான் செய்வாரு. அப்ப இந்த மாதிரி விமர்சனம் பண்ணும்போது அல்லாஹ் என்ன செய்யலாத, அதுக்கு ஆன்சர் மறுக்கல. அதை ஏன்டா பொய் சொல்றீங்கன்னு கேட்கல, ஏன்டா அபாண்டமா பழி சுமத்துறீங்க அதெல்லாம் கேட்கல. சாப்பிடுறார்கள் சொன்னத நபிமார்கள் சொன்னா எப்படிலாம் சொன்னான்னு பாருங்களேன். 23, 33 வசனத்திலையும் 25, 7 வசனம், இந்த 2 வசனத்தை எடுத்துக்கிறங்க. 25வது அத்தியாயம் 7, 23வது அத்தியாயத்துல 33. இது என்ன கேட்கிறாங்கன்னா, மாலிஹாதர் ரசூல், இவர் என்ன ரசூல், யாக்குலு தாம் உணவை உண்கிறார், எம்சி பில் அஸ்வாக் கடைவீதிகளுக்கெல்லாம் போறார், இவர் என்ன தூதர் அப்படின்னு கேட்கிறாங்க. இப்படி கேட்டது அல்லாஹ் என்ன பதில் சொல்றான்? ஒமா ஜால்நாஹும் ஜஸதன் லா யாக்குலுன தாம், சாப்பிடாத உடல் அமைப்பு பெற்றவர்களாக ஒரு தூதரை அனுப்பவில்லடா. சாப்பிடதான் செஞ்சாங்க. இது பெரிய இது விமர்சனமா? சாப்பாடுக்கு அப்பாற்பட்டவர் நான் சொன்ன கடவுள்னு சொன்னா மனிதனை தான் தூதர் அனுப்பி இருக்கிறேன். அப்ப தூதர்கள் சாப்பிட்டார்கள் சொல்லும் பொழுது அல்லாஹ் அதை மறுக்காம என்ன செய்யறான்? நீங்க சொல்ற கரெக்ட் தான், சாப்பிடதான் செய்யறாங்க, சாப்பிட்டதுனால தூதுத்துவத்துக்கு பாதிப்பு இல்லப்பா அப்படின்னு சொல்லி காட்டுறான். 21:8 இருக்கிறது. ஒமா அரசல்னா கபல கமினல் முர்சலீன, உமக்கு முன்னல் அனுப்பிய எல்லா தூதர்களுக்கும் இல்லா அன்னகும் லயாக்குலுன தாம், அவ்வளவு பேரும் சாப்பாடு சாப்பிடுறவர்களாகத்தான் இருந்தார்கள், அப்படி இல்லாமல் ஒருத்தரை அனுப்பியது இல்லை. வயம்சூன பில் அஸ்வாக், அனைவரும் கடை வீதியில் நடமாடக்கூடியவர்களாகத்தான் இருந்தார்கள், ஒருத்தர் கூட இப்படி இல்லாம தூதரம் அனுப்புனதே இல்லை.
பசியை எடுக்காதவராக, தாகமே எடுக்காதவராக, தண்ணியை குடிக்காதவராக, சோறை திங்காதவராக அப்படியான ஒருத்தரை நம்ம என்ன செய்யற தூதராக அனுப்பவில்லை என்று 25வது அத்தியாயம் 20 வசனத்தில் சொல்கிறான். அப்ப சாப்பிடுகிறார்கள் ஒரு விமர்சனம் சொல்லும் பொழுது அவன் விமர்சனம் கரெக்ட். சாப்பிடுற உண்மைதானே, அதுல என்ன வளர்க்கிறான்ல, சாப்பிட தப்ப செய்யறாங்க, அதனால எதுக்கு தூதுத்துவம் பாதிக்கப்படுதுன்னு கேட்கிறான். இன்னும் சொல்ல போனா இது நமக்கு தான் பாயிண்ட். அல்லாஹ் என்ன பண்றான், அந்த சாப்பிடுறது அவனா சொல்லி சாப்பிடுறது என்னடா விளங்குது, கடவுள் இல்லைன்னு விளங்கிறா. அல்லாஹ் என்ன செய்யறான், ஈசா நபியையும் அவங்க அம்மாவையும் கடவுளுங்கிறாங்கல்ல, ஈசா நபியையும் அவங்க தாயாரையும் என்ன செய்யறாங்க, கடவுள்னு சிலர் வணங்குறாங்க. அவங்களுக்கு பத்தி எல்லாம் சொல்லும் என்ன செய்யறாங்கன்னா, கானா யகுலானித்தான், ரெண்டு பேரும் உணவு உண்பவர்களாக இருந்தார்கள். உங்கள் கைபனும் பையனுலகமும் ஆயாத், இவர்களுக்கு எப்படி சான்றுகளை தெளிவுபடுத்துகிறோம். சும்மல்லர் அண்ணாயுபகும், எப்படி இவர்கள் திசை திருப்பப்படுகிறார் என்று பாரு. ஈசாவை கடவுளுங்கிறான், அவங்க அம்மாவை கடவுளுங்கிறான். ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்களா இல்லையா எல்லாம் கேட்கிறான். சாப்பிட்டார்கள் என்று சொன்ன பிறகு எப்படி கடவுளுங்கிறீங்க? அப்ப சாப்பிட்டார்கள் ஆக்குனது எதுக்கு தான், கடவுள் ஆக்கிடக்கூடாது, வேணும்னு செய்யறான். நினைச்சாங்க சாப்பிடாத ஒரு ஆளை தூதர் அனுப்ப முடியாதா? அந்த மலக்கம் வந்து சாப்பிடாம எல்லாம் படைச்ச மாதிரி ஒரு மனிதர்ல ஒரு ஆள் எல்லாம் மாத்திர முடியாதா? நினைச்சா சாப்பிடாத அனுப்ப முடியும். அல்லாஹ் எதுக்கு செய்யறான், சாப்பிடாம அனுப்பிவிட்டா. நீங்க தூதருங்க மாட்டீங்க அல்லான்றீங்க. சாப்பிடாத ஒரு ஆளா உலகத்துக்கு தூதரா வந்து உங்கள இருந்து எல்லா வகையும் டிஃபரெண்டா இருந்தான்னு வைங்க. அவர் வாழும் போது அவர் கண்ட்ரோல் வச்சுட்டு இருப்பாரு. அவர் மூத்தா போன பண்ணிடுவீங்க, அவர் கடவுள் இங்கவே மாட்டாரு, உங்கவே மாட்டாரு அப்படின்னு சொல்லி கடவுள் ஆக்கிடுவீங்க. வேணும்னு செஞ்சேங்க அல்லாஹ். அப்ப சாப்பிடுறார்கள் என்கிற ஒரு விமர்சனத்துக்கு அல்லாஹ் என்ன செய்யல, மறுப்பு சொல்லல. ஆமா சாப்பிடதான் செஞ்சாங்க. அது மாதிரி மனிதர்னு சொன்னாங்க. எங்களை போல மனிதர், எல்லா வகை நோய் வருது, நொடி வருது, ஆசை வருது, எல்லாத்திலும் எங்களை மாதிரி தான் இருக்கிறீங்கன்னு சொன்னாங்க. மனிதர் என்று ரசூல்மார்களை நபிமார்களை சொன்ன வசனங்களை 11:27, 14:10, 17:94, 21:3, 23:24, 23:33, 23:47 இந்த வசனங்கள்லாம் இருக்கிறது. 26:154, 26:186, 36:15, 54:24, 64:6 இவ்வளவு வசனங்கள்லையும் தூதர்களை மனுஷன் இருக்காங்க. தூதர்கள் போய் நான் அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லும் பொழுது நீங்கள் மனுஷன் தான், நாங்கள் மனுஷன் தானேட்டாங்க. உன்னை எப்படி தூதர்னு ஏத்துக்கிறதுங்கிறாங்க. அல்லாஹ் என்ன யாரை பார்த்து மனுஷன் ஒன்னும் கேட்கல. கோவம் வரலையே, கரெக்டா சொல்றாங்க. சாப்பிடறாருன்னு சொல்லும்போது அல்லாஹ் கோவம் வரலையே, கரெக்டா சொல்றாங்க. மனிதன் சொன்னாங்க, அல்லாஹ் கோவம் வரலையே, கரெக்ட் தான். மனுஷன் தான்ப்பா, மனுஷன் தான் தூதர் அனுப்ப முடியும். நீ மனுஷனை பிடிச்சி மனுஷன் எனக்கு கோவம் வருமா? அப்படி நல்லா என்ன செய்யல, எந்த கோபம் காட்டல. அல்லாஹ் என்ன செய்யறான், அதை எடுத்து காட்டுறான். காலத்துலகும் ருசுலுகும், அவர் மனிதர்னு சொன்ன ரசூல்மார்கள் போய் சொல்றாங்க, இன்னகும் இல்லா பஷர்னு இருக்கும், நாங்க உங்களுக்கு மனுஷன் தான்ப்பா. அவனே மனுஷங்கிறான், நீங்க மனுஷன் தானே. இவங்க என்ன செய்யறாங்க, அவன் மனுஷன் தான். என்ன இருக்கு? அப்ப பதில் என்ன வருது, மனிதர்கள் தான் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வுக்கு கோபம் வரவில்லை, ரசூல்மார்கள் அதை மறுக்கவில்லை. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்றான், இன்னமான பஷரும் மிஸ்லுக்கும், நான் உங்களை போன்ற மனிதன் என்று சொல்லு. குல் சுப்ஹான ரப்பி ஹல் குன்து இல்லா பஷர ரசூலா, நான் மனிதனாகவும் தூதராகவும் தான் இருக்கேனே தவிர நான் அல்லாஹ் இருக்கலப்பா. இதெல்லாம் 14, 11, 17, 93, 18, 110 இதெல்லாம் பார்க்கலாம். அப்ப எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, நபிமார்கள் அனுப்பப்படும் பொழுது அவங்க சாப்பிடுறாங்க என்பதை காரணம் காட்டி மறுத்தான். அல்லாஹ் அந்த காரணத்தை சொன்னால் அது கோவப்படல. ஆமா சாப்பிடத்தான் செஞ்சாங்க, சாப்பிடுவதால் தூதுத்துவம் பாதிக்காதுன்னு மனிதர் என்று சொன்னார்கள். அதே எல்லாம் மனுஷன் தான். இப்ப அதனால என்னங்கிற, மனிதன் மனுஷன் தூதர வரக்கூடாதா என்றுதான் நல்லா பதில் சொன்னானே தவிர எப்படிதான் மனுஷன் சொல்ல போச்சு தூதர, எப்படி சாப்பிடாரு சொல்ல போச்சுன்னு கேட்கல. அதே நேரத்தில் நபிமார்களை சூனிய வைக்கப்பட்டவர்கள் சொன்னாங்க. நல்லா கவனிக்கணும். மனிதர்னு சொல்லுவோம் எல்லாம் கோபம் வரல, சாப்பிடாருன்னு சொல்லுவோம் எல்லாம் கோபம் வரல. நபிமார்கள் போய் சொல்லும் பொழுது அவருக்கு என்ன புது விஷயம் சொல்றாருல, சொர்க்கம் இருக்குங்கிறாரு, இல்லாதவன இருக்குங்கிறாரு. நடப்பான இல்லையா, அவன் பார்க்காதவன சொர்க்குங்கிற நரகுங்கிறாரு, மலக்குங்கிறாரு, ஜின்னுங்கிறாரு, ஒண்ணுமே கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்ப இவருக்கு அவன் என்ன நம்பியிருந்தா, சூனியன் ஒண்ணு இருக்குது, வசியன் ஒண்ணு இருக்குது, அதுல ஆளை மயக்கப்பட்டு இவர் உலகி கொண்டிருக்கிற நல்லா தான். இவரு வேணும்னு போய் சொல்லல, நபிமார்கள் வேணும்னு போய் சொல்லல. அவங்க நினைச்சது ஆள் நல்லா தான், உண்மைதான் சொல்லிட்டு இருந்தாரு. மைண்ட் சேஞ்ச் ஆயிருச்சு. சேஞ்சா என்ன செய்யறாரு, அல்லாட்டம் செய்து வருதுங்கிறாரு, மருமைங்கிறாரு, சொர்க்கங்கிறாரு, நரகங்கிறாரு, செத்தவனை பிழைக்கலாங்கிறாரு, என்னென்னமோ மேலாதிக்கு போனங்கிறாரு. இப்படி எல்லாம் வச்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவருக்கு எவனோ சூனியம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னார்கள். இந்த யூதம் பண்ண சூனியத்துக்கு சொல்லல,
யூதன் பண்ணாங்க, அது பொய். அந்த சுனைன்னு சொல்லல. நபிமார்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி அறிவுக்கு எட்டல. அறிவுக்கு எட்டாதை சொல்லும் போது என்ன முடிவு வருவான்? அறிவுக்கு எட்டதை நீங்க பேசுனீங்கன்னா நிதானமா இருக்கா சொல்லுவான். அறிவுக்கு எட்டாத ஒன்றை சொல்லும் பொழுது அறிவை கொண்டு மட்டும் பாக்குறவன் என்ன செய்வான்? மழைக்கா சின்ன கண்ணுக்கு தெரியும், இருக்கிற படைப்பு இருக்கான கண்ணுக்கு தெரியாதான், என்ன இது நல்லதானே இருந்தார் இவரு. அப்ப இவருக்கு ஏதோ எவனோ வந்து என்ன செஞ்சாங்க, சூனிய வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கெல்லாம் கோபம் வரும். ரசூல்மார்களை மனசன்னு சொன்னா கோபம் வரல அல்லாவுக்கு. சாப்பிட்ற ஆளுக்குன்னு சொன்னா ஆமாடான்னு சொல்லிட்டான்ல. சிகிர் செய்யப்பட்டவன் ஆமாடான்னு சொல்ல வேண்டியதானே. சிகிர் நெசமா இருந்தால், யூதன் சிகிர் செய்தது உண்மையாக இருக்குமே, ஆனால் சிகிர் செய்ய முடியுமாக இருந்தால், நபிமார்களுக்கு சூனியத்தை வைத்து அவங்களுக்கு மதிமயக்கத்தை ஏற்படுத்த முடியுமாக இருந்தால் அல்லாஹ் மறுப்பானா? பாருங்க அல்லாஹ் என்ன செய்யறான்னு பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்தியக்காரன்டாங்க. இவங்க அதான் சொல்றாங்க, நல்லா விளங்கிருங்க. பைத்தியக்காரன் கேட்டான்னு சொல்லுவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பைத்தியக்காரர் என்று சொன்னதாக இவர்கள் சொல்லுகிறார்கள். இப்ப நான் என்ன சொல்றேன், ஒரு ஆளை காட்டி இவரு இன்னொருத்தருடைய பொருளை தெரியாம எடுத்துட்டு வந்துட்டாருங்கிறேன். உங்கள்ட்ட சொல்றேன், நீங்க கேட்டு என்ன செய்றீங்கன்னா, பிஜே வந்து இவர் திருடன்ட்டாருங்கிறீங்க. இவர் சண்டைக்கு வர்றாரு, திருடன்னு சொன்னாரா? திருடன்னு சொன்னாரா? இன்னொருத்தர் பொருளை எடுத்தாருன்னு சொன்னார், அதான் திருட. ஏன் சரிங்க, அது இன்னொருத்தர் பொருளை தெரியாம எடுத்தாருன்னு சொன்னாரா, திருடன்னு சொன்னாரா? அது ரெண்டு ஒண்ணு தானடா. பைத்தியங்கிற வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறான். சொன்ன செஞ்ச செய்யலைங்கிறாரு, செய்யாத செஞ்சாங்கிறாரு, 6 மாசம் வளர்றாரு, மனைவிட்ட சேர்ந்து இல்ல, இதுதானே லூசுக்கு அர்த்தம். அந்த வார்த்தையை சொல்லலையாவோ, நாங்க கிறுக்கன் சொன்னோமா? கிறுக்கன் சொல்லல, இந்த மாதிரி சொன்னேன். இந்த மாதிரி அடுத்தவன் பொருளை தெரியாம எடுத்துட்டு வந்துட்டான், திருடங்கிற வார்த்தையை நீ சொல்லல. அறிவுள்ள என்ன செய்வான், ஓ திருடன் தான் சொல்ற, அந்த திருடன் சொல்லி போயிடும். ரெண்டு ஒண்ணுதான். ஹதீஸ் என்னப்பா சொல்லுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாத ஒன்றை செய்ததாக சொன்னார்கள். இதுக்கு என்ன பேர்? இது நவீன உலகத்தில் வாழ்றோம், மனதத்துவத்தை எல்லாம் அறிந்த உலகத்தில் வாழ்றோம். மனோதத்துவ ரீதியாக இந்த மாதிரி ஒருவர் இருந்து நீங்கள் டாக்டர் அழைத்துட்டு போனா என்ன சொல்லுவார்கள்? கீழ் பக்கத்து டெஸ்ட் பண்ண கூட்டு போங்க. ஒருத்தன் செஞ்சலாம் செய்யலங்கிறான், செய்யாத செஞ்சாங்கிறான். ஒரு நாளைக்கு செஞ்சாத மனசு ஒரு தூக்க கழகத்தில் அப்படி இருக்கலாம், 6 மாசம் செய்யலாம். இப்படியான ஒருத்தனை கூட்டிட்டு போனா சொல்லுவாங்க, கொஞ்சம் ஆளு கொஞ்சம் அப்படி சொல்லுவாங்களா இல்லையா? சேஞ்ச் ஆகி போச்சுன்னு சொல்லுவாங்க. அப்ப இவர்கள் அந்த ஹதீஸை நம்பினார்களே, ஆனால் அந்த ஹதீஸ் சொல்வது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனநோய்க்கு உள்ளானார்கள் என்றுதான் சொல்கிறது. அந்த வார்த்தையை சொல்லவில்லை. நல்லா கவனிக்கணும். ஹதீஸ் என்ன வார்த்தை இல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனநோய்க்கு ஆளாகி ஒரு மனக்குழப்பத்திற்கு ஆளான அப்படி சொல்லப்படவில்லை. வேற என்ன சொல்லப்படுது? 6 மாதம் மனப்பிரேமை ஏற்பட்டது, செய்யாதை செய்தேன் என்று சொன்னார்கள். இப்படி நீடித்தார்கள், மனைவியிடம் சேராமலே சேர்ந்ததாக நினைப்பார்கள். இப்படியான ஒரு நிலையை 6 மாதம் இருந்தார்கள் என்று சொன்னால் இதுக்கு அர்த்தம் என்ன? மனநோய் தான் அர்த்தம். இந்த வார்த்தையை அவங்க சொல்லல. திருட்டுக்கு உதாரணம் மாதிரி நிறைய இருக்கு உதாரணம். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இதை பத்தி அல்லாஹ் என்ன சொல்றான், பதில் சொல்றான் பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அதிசயமான விஷயங்கள்லாம் சொல்லும் பொழுது இவருக்கு ஏதோ ஒரு ஏற்பட்டுருச்சு அவங்க நினைச்சாங்க. அல்லாஹ் சொல்றான், ஃபதக்கிர், நபியே நீங்கள் அறிவுரை சொல்லுங்கள். ஃபமா அன்த பி நிஅமத்தி ரப்பிக, அல்லாஹ்வுடைய பெரிய அருளால் நீ வந்து காஹினின் வலா மஜ்னூன், நீ சூனிய காரணம் அல்ல, சோதிட காரணம் அல்ல, நீ பைத்திய காரணம் அல்ல. அல்லாஹ்வுடைய பேரருளால் உன்னை பைத்தியமான ஆக்க மாட்டேங்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான் 52:29 உன்னை போய் பைத்தியக்காரங்கிறாங்களா? அல்லாஹ்வுடைய அருளால் உனக்கு பெரிய அருள் செஞ்சிருக்கேன், வேற எவன் வேணாலும் கிறுக்கனாவலாம், ரசூலா நீ இருக்கிறனால ஆக மாட்டேங்கிறாங்க. எப்படி பாதுகாக்கிற பாருங்க. நம்மளுக்கு இருக்க ஆயிரம் தானே, இப்ப நம்ம உட்கார்ந்து நல்லா தான் இருந்துட்டு இருக்கோம். அல்லாஹ் நாடினா நமக்கு இருக்க ஆயிரம் யாராவது ரசூல் ஆவாங்க ஆக மாட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன மாதிரி கிறுக்கனுக்கு உரிய சாதனங்களை செஞ்சாலும், ஒருத்தனை கிறுக்கனாக்குறதுக்குரிய ஊசியை போட்டாலும் அவன் கிறுக்கனாக மாட்டாங்க. ஏன்? அல்லாஹ்வுடைய நியமத்து தனி அருள் உனக்கு செஞ்சிருக்கிறேன். அல்லாஹ்வுடைய பெரிய அருளால் நீ மஜ்னூன் இல்லை, பைத்தியக்காரன் இல்லை, அதை செஞ்சதை செய்யலன்னு சொல்லக்கூடிய ஆள் கிடையாது, இல்லாத இருக்குன்னு சொல்லக்கூடிய ஆள் கிடையாது, கற்பனையில் பார்த்து பேசக்கூடிய ஆள் கிடையாதுன்னு சொல்லி 52:29 அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மனநோய் ஏற்பட்டது என்று சொன்னால் அது பொய். அது ஒண்ணு. அதே மாதிரி வந்து 68 2 ஆரப்படிங்க. சத்தியம் பண்ணி அல்லாஹ் சொல்றான், மா அன்த பி நிஅமத்தி ரப்பிக பி மஜ்னூன், அல்லாஹ்வுடைய பெரிய அருளால் நீ பைத்தியக்காரனே இல்லை. உன்னை பைத்தியம் சொல்றாங்க, உன்னை பைத்தியக்காரன் கிடையாது. வ இன்னலக்கல் அஜ்ரன் கைர் மம்னூன், அளவிட முடியாத கூலி உனக்கு காத்திருக்கு. இதெல்லாம் சொல்றாங்க இல்ல, இந்த சொல்லுக்கும் கூலி இருக்கிறது.
உன்னை விமர்சனம் பண்றார்கள், அதற்கெல்லாம் கூலி இருக்கிறது என்று சொல்லிவிட்டு இன்னக்கல அலா ஹுல்கின் அலீம், நீர் மகத்தான நற்குணத்தில் இருக்கிறாய் ரசூல் ஆறுதல் படுத்தணும். பைத்தியக்காரன் சொன்னதுக்காக வேண்டி இப்படிலாம் சொல்றாங்க, கவலைப்படாத, இதுக்கெல்லாம் கூலி இருக்குது, நல்ல குணத்தில் நீ இருக்கிறாய். நீனும் பாப்ப அவர்களும் பார்ப்பார்கள், எவனுக்கு பைத்தியம் என்பதை பார்க்க இருக்கிறார்கள். உனக்கு பைத்தியம் அவனுக்கு பைத்தியமா என்பதை அவர்கள் பார்ப்பார்கள், நீனும் பார்ப்பாய் என்ற அளவுக்கு சவாலா சொல்றான். யாரை பார்த்து பைத்தியங்கிற? அல்லாஹ்வுடைய என்னுடைய ரசூலை பார்த்து சொல்றியா என்று கடும் கோபத்தோட இந்த 68ல 2:6 சொல்லுகிறான். அதே மாதிரி அப்தரா அலல்லாஹி கதிபா, இவர் அல்லாஹ் மேல பொய்யை இட்டுக்கட்டி சொல்றாரா, அம்பிஹி ஜின்னா, அல்லது இவருக்கு பைத்தியம் இருக்கிறதா என்று பேசிக் கொள்கிறார்கள். ஒண்ணு இவர் என்னமோ சொல்றாரு, அல்லாஹ் சொன்னாண்டு இட்டுக்கட்டி சொன்னதா இருக்க வேண்டும், அலலூசா இருக்க வேண்டும். இவர் சொல்லக்கூடிய செய்தி இருக்குதுல்ல, அல்லாஹ் சொல்லி இருக்க மாட்டான்னு அவன் நினைக்கிறாங்க. அவன் நினைக்கிறான் கல்லு கழுதெல்லாம் வணங்குறது அல்லாஹ்வுடைய மார்க்கம், அவன் நினைச்சு வச்சிருக்கான். அதெல்லாம் இல்லைன்னு சொன்ன உடனே இவர் அல்லாஹ் பேர்ல இட்டு கட்டுறாரு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இட்டு கட்டவில்லை என்று சொன்னால் இவர் உளரணும், லூசா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, பல்லில்லதீன லா யூமினூன பில் ஆகிரா, ஆகிரத்தை நம்பாத இவர்கள் ஃபில் அதாபி வேதனையில் இருப்பார்கள், வல் லலாலில் பஈத் தூரமான வழிகேட்டில் இருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பைத்தியம் எவன் சொல்றானோ அவன் இருக்கிற வழி என்ன? வழிகேடு, தூரமான பெரிய வழிகேடு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சிகிர் செய்யப்பட்டதாக ஒருவன் சொல்வானேயானால் அவன் வழிகேட்டில் இருக்கிறான் என்ற காரணத்தினால மறுக்கிறோம். நாங்க வழிகேட்டில் நேர்வழியில் இருக்கிறோம். நேர்வழியில் இருக்கிற எவனும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மனநோய் பாதிக்கப்பட்டதாக சொன்னால், ஒரு யூதன் வைத்ததாக இருக்கட்டும், இயற்கையாக அவர்கள் மனநோய் பாதிக்கப்பட்டார்கள் சொல்வதாக இருக்கட்டும், அதை நம்ப முடியாது, நம்ப மாட்டான். அதை அல்லாஹ் பாதுகாத்து வச்சிருக்கிறான். இதை சொல்லி காட்டுறான். இதே மாதிரி அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா இன்னொரு இடத்துல சொல்றான். 7:184 அவலம் எத்தபக்கரு, இவர்கள் சிந்திக்க. அல்லாஹ் எவ்வளவு அழகா சொல்றான்னு பாருங்க. அதாவது பைத்தியம் ஒளிச்சு வச்சிருவோம். நம்ம பைத்தியக்காரன் என்ன செய்வோம், நம்ம வீட்டில் ஒரு பைத்தியம் வச்சுன்னா சங்கிலி போட்டு கட்டி உள்ள ஒளிச்சு வச்சிருவோம், யாரும் பாத்திரக்கூடாது, தெரிஞ்சிடக்கூடாது. ரொம்ப முத்தி போன பிறகு வெளியுறவு தெரியும். கல்யாணம் பண்ண பொண்ணை பைத்தியத்தை வச்ச ஒரு 2 வருஷம் வீட்டுல வச்சு காப்பது கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. பைத்தியமாய் 2 வருஷம் ஆயிருக்கும், யாருக்கும் தெரியாது பைத்தியங்கிறது. அழகா தலையில கட்டி விட்டோம்னா 1 மாசத்துல பஞ்சாயத்து வரும், பைத்தியக்காரி எனக்கு கட்டி வச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு மறைக்கலாம் பைத்தியத்தை. பைத்தியங்கிற விஷயத்தை அதை வெளிப்படுத்த மாட்டாங்க மக்கள், அப்படி இருக்கிறாங்க. அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, அவளும் எத்தபக்கரும், இவர்கள் சிந்திக்க மாட்டார்களா, மாபி சாஹிபிஹிம் மின் ஜின்னா, இவருடைய இந்த தோழர் முகமதுக்கு எந்த பைத்தியமும் இல்லவே இல்லை என்று சிந்தித்து பாருடா. டெஸ்ட் பண்ண போய் அவரை சோதிச்சு பாரு. 6 மாசம் சொன்னது வளர்னாரா, டெஸ்ட் பண்ண போய் என்று சொல்றதுக்கு பதில் சொல்வதை போல அல்லாஹ் என்ன செய்யறான், அவருக்கு பைத்தியமே இல்லை என்று சிந்தித்து பாரு. சூனியக்காரனை கூப்பிடுறமே மாட்டேன்னு ஓடுறாரு, அப்படி ஓட மாட்டாரு. சோதனை பண்ண கேள்விகள் சொல்லாத சொன்னாரா, செய்யாத செஞ்சேன்டாரான்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பாரு. இல்லவே இல்லை சொல்லிவிட்டு இன்னும் இல்லா நதீர் முபீன், அவர் தெளிவாக எச்சரிக்கை பண்ணுவதுதான். மறுமையை பற்றி நரகத்தை பற்றி உங்களுக்கு எச்சரிக்கை செய்யறவர் தானே தவிர அவருக்கு எந்த பைத்தியமும் கிடையாது. மிஞ்சினான எந்த பைத்தியம்னா மைல்டு இருக்கும், அது கூட இல்லைன்னு இருக்கும். பைத்தியம் இல்லைங்கிறது எந்த வகையான பைத்தியமும் இல்லை. இது ஒரு வகை தானே செய்யறதுங்கிறது. இவன் பைத்தியம் நினைக்கிட்டான், மண்டை கூட சேர்ந்த பைத்தியம். இவன் நினைச்சிட்டு பைத்தியம் ஒரு அளவுக்கு கல்ல விட்டு எரியணும், கழுத்து வச்சு கொள்ளணும், இதான் பைத்தியம். இது ஒரு வகை, செய்யாத செய்த அது ஒரு வகை. எந்த வகையும் இல்லைங்க. மாபி சாஹிபி மின்ஜின், அந்த மின்ஜின்னாங்கிற வார்த்தைக்கு எந்த வகையான மனநோயும் இல்லை, எந்த வகையான மனநோயும் அவர் கிடையாது என்று டெஸ்ட் பண்ணி சிந்தித்து பார், சோதித்து பார் என்று எல்லாம் சொல்லிக்கிறான். அதே மாதிரி சொல்றான்ல, அதை விட முக்கியமானதுங்க, நெத்தி அடிந்த சூனியத்துக்கு மரணாடி கொடுக்கக்கூடிய ஒரு வசனம். இதுக்கு பிறகு ஒருத்தன் சூனியத்தை நம்ப முடியாது. அல்லாஹ் என்ன சொல்றான், குல் நபியை நீங்க சொல்லுங்கள், இன்னமா அயலுக்கும் பி வாஹிதா, நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை தான் சொல்ல போகிறேன், ஒரே ஒரு செய்தியை தான் சொல்ல போகிறேன். என்ன சொல்லணும்னு கேட்டா, அந்த குமுல் இல்லாஹி, அல்லாஹ்வுக்காக நீங்கள் முன் வாருங்கள், அல்லாஹ்வுக்காக நீங்க என்ன செய்யுங்க, முன் வாருங்கள். மத்னா 2 பேராக முன் வாருங்கள், ஃபுராதா தனித்தனியாக முன் வாருங்கள், கூட்டமா கூட வர வேணாம். கூட்டமா சோதிக்க முடியாது. என்னை சோதிக்கிற 1000 பேர் வந்தான்னு வைங்களேன், எல்லாருக்கும் அங்க நின்று இவன் சொல்றது கேட்டு இருப்பான். அவன் சோதிக்கணும்ல, ஒருத்தர் 2 பேர் அவன் சோதிச்சா கேள்வி கேட்டு போனான்னு சொன்னா உண்மை விளங்கிறேன். என்னை சோதிக்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு வேண்டிய 3 பேருக்கு போயிட்டு வச்சுக்கிட்டு கரெக்டா தான் இருக்காரு, நான் லூஸ் ஆயிட்டுன்னு வச்சுக்கிறேங்களேன், 4 பேர் சோதிக்க கூட்டு வர்றீங்க, 1000 பேர் வர்றீங்க, 1000 பேர்ல அங்கதான் நிப்பீங்க, இங்க நிக்க நிப்பான் 10 பேர் நிப்பான், அது எனக்கு வேண்டிய ஆளா இருக்கும்.
எனக்கு அண்ணன் என்ன செய்வாங்க, கரெக்டா இருக்கீங்களா, சரி சரி முடிஞ்சு வச்சு நான் லூசா தான் இருப்பேன். அப்ப சோதிக்கிறான் என்ன இருக்குன்னு தனித்தனியா கேட்கணும், ஒவ்வொரு ஆளா போய் சோதிக்கணும். அப்ப அல்லாஹ் எப்படி கேட்கறான்னு கேட்டா, நீ ஒன்னு ரெண்டு பேரா வா, அல்ல ஒத்தையா வா. இதை சோதிக்க எத்தனை மாசம் எடுத்து பரவாயில்ல உட்காந்துருக்கிறேன், ரெடியா இருக்கிறேன். ஒவ்வொருத்தரா வந்து என்னை கேள்வி கேள், ரெண்டா வந்து கேள்வி கேள். சும்மா தத்தபக்கரும் நல்லா சிந்தித்து பார். மாபி சாஹிபிக்கு மின்சின்னா, இந்த உங்கள் தோழருக்கு எந்த பைத்தியமும் இல்லை என்று சிந்தித்து பார்த்து சோதிக்க வாழ்ந்து கூப்பிடுறாங்க. பைத்தியம் இல்லைன்னு சொல்றத டெஸ்ட் பண்றதுக்கு எப்படி நம்ம சூனியக்காரனுக்கு சவால் விடுறோமோ, சவால் யார பைத்தியங்கிற வா, ஒத்தனை வா. பைத்தியக்காரன் ரெண்டு கேள்வி கேட்ட பைத்தியம் தெரிஞ்சிருமில்லைங்க. ஒருத்தன் பைத்தியக்காரனா இல்லையான்னு சொல்லிட்டு கேள்வி நீ ஒன்று கேட்டு வேற ஒன்று சொன்னான்னு வைங்க, என்ன சாப்பிடலான்னு கேட்டா இல்ல வாப்பா மதுரையில் இருக்காருன்னா லூசு இருக்கும், சாப்பிடலான்னு கேட்கறீங்க. அவன் என்ன செய்யறான், உன்ன வரலையா அம்மா வரலையா அப்படிங்கிறான். அப்ப இவன் யாரை மண்டலம் வளைக்கலாமா இல்லையா? ரெண்டு கேள்வி கேட்டா தெரிஞ்சு போயிடும். அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, ஒவ்வொருத்தரும் வகையா கேள்வி வச்சிருப்பான்ல, அத்தனை வரையும் கொண்டு வா. ரெண்டு பேரா வா, கேள்வி கேட்டு போ. நீ 2 பேர் வா, போ. இப்படி கியூவில் கூட நின்றுக்க. அவ்வளவு பேரும் கியூவில் நின்று கேட்டு முடிக்க 2 மாச கணக்கு ஏற்படும். அவ்வளவு மக்களும் ஒவ்வொருத்தரா சோதிக்கிறாங்க. அதுக்கு தயார். என்னை கிழக்குங்கிறியா, அல்லாவுடைய தூதரா என்னை லூசுங்கிறியா, எனக்கு பைத்தியமா, டெஸ்ட் பண்ணுங்கடான்னு சொல்லி இப்படி சவால் விட்ட ரசூலுக்கு சூனியம் பண்ணி பைத்தியக்காரன் ஆகிட்டாங்கன்னா என்னங்கப்பா இது? நீ எந்த மார்க்கத்தில் இருக்கிறீங்க? ஒரு ஆள் நூல்ல பதிவு செஞ்ச ஒரு காரணத்துக்காக வேண்டி, அவரெல்லாம் நம்பமான சொன்ன ஒரு காரணத்துக்காக வேண்டி அல்லாவுடைய ரசூலுக்கு இருக்கணும் பரவாயில்லையா? அற எந்த வகையான பைத்தியம் இல்ல, டெஸ்ட் பண்ணி நிரூபிக்க முடியாது என்று சொல்ற அளவுக்கு தெளிவா இருந்தாரு. நல்லா இருக்கிறவங்க கேள்வி கேட்டா கூட பைத்தியம் நிரூபிச்சுட்டு போயிடலாம். இவர் அது கூட தயாரா இருக்கிறாரு. அப்ப இது எங்க இருக்கு? 34 46 திருப்பி படிங்க. 34 அத்தியாயம் 46 வசனத்தை படித்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சூனியம் வைக்கப்பட்டது என்று சொல்றானே, பைத்தியம் சொல்றானே, அவனுக்கு சவால் விடப்படுது. ஒருத்தனவா 2 பேராவா, என்னை முழுசு ஆய்வு பண்ணு. தன்னை ஆய்வுக்கு உட்படுத்துறாரு. என்னை ஆய்வு பண்ணு, எனக்கு எந்த விதமான மனக்குழப்பமும் இல்லை என்று தெரிந்து கொள்வாய் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் அல்லா சொல்றான். இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்ல சொல்றாங்க. அப்ப படைச்ச இறைவன் அவர் அந்த நிலையில் வைக்கிறேன்னு வழங்குதா? மனநோய்க்கு ஆளாகக்கூடிய நிலையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படைக்கப்படவில்லை. அவர்கள் ஒரு காலத்தில் மனநோய்க்கு ஒரு வினாடி கூட மனநோய்க்கு ஆளாக இருக்க மாட்டார்கள். அதை விட இன்னொன்னு என்னன்னு கேட்டா, இதெல்லாம் பைத்தியங்கிற வார்த்தை வருது. நாங்க பைத்தியம் சொன்னோம், சூனியம் செய்யப்பட்டவன் தான் சொன்னோம் அப்படின்னு மழுப்புவாங்க. அது எல்லாம் விட மாட்டேங்கிறான். இப்படிலாம் சொல்லுவாங்க, நல்லாவும் தெரியும்ல. அதை சொல்றான். மாலிஹாத ரசூல் 25:7-9 வசனத்தில் அத்தியாயத்தில் 7 முதல் 9 வரை உள்ள 3 வசனங்களை படித்தீர்களே, ஆனால் இதுக்கு செருப்படி கொடுக்கிறான். எப்படி கொடுக்கிறான்? காலு இவர்கள் சொல்கிறார்கள், மாலிஹாத ரசூல், இந்த இரண்டு தூதர், ஏகுலு தஆமு யம்சி பில் அஸ்வாக், இவர் உணவு உண்கிறார், கடை வீதியில் நடமாடுகிறார். லவ்லா உன்சில இலைஹி மலக்குன் ஃபயகூன மாஹு நதீரா, இவருக்கு ஒரு வானவர் அருளப்பட்டு அந்த வானவரோடு சேர்ந்து இவர் பிரச்சாரம் பண்ணக்கூடாதா? அவ் யுல்கா இலைஹி கன்சுன், ஒரு புதையல் இவருக்கு போடப்படக்கூடாதா? அவ் தகுனலஹு ஜன்னத்தும் தயகுலு மின்ஹா, அவர் சாப்பிடுவதற்கு ஏற்ற ஒரு தோட்டம் துறை இவருக்கு இருக்கக்கூடாது, உண்டே காட்ட முடியுமா என்று சொல்லிட்டு அல்லாஹ் கடைசியா சொல்றான். காலல் லாலிமூன, இந்த அநியாயக்காரர்கள் சொல்கிறார்கள், இன் தத்தபிஊன இல்லா ரஜுலன் மஸ்ஹூரா, சிகிறு செய்யப்பட்டவரைத்தான் நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் என்று தங்களுக்குள் பேசிக் கொள்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான். முகமது உன்னை பத்தி என்ன பேசுறாங்க என்று கேட்டா, சூனியம் வைக்கப்பட்டவராம், அப்படியான ஆளத்தான் மக்கள் பின்பற்றாங்களாம், இப்படி பேசிக் கொள்கிறார்கள் சொல்லும் போது, காலல் லாலிமூன, அக்கிரமக்காரர்கள் இப்படி சொல்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சூனியம் வைக்கப்பட்டதாக பேசினாங்க. சூனியம் வைக்கப்பட்டதாக சொல்லும்போது ஆமா வைக்கப்பட்டவர் தான். அதனால இப்ப என்ன சாப்பிடுறது கேட்டாங்கல்ல, மனிதர்கள் சொல்லும்போது கேட்டாங்க, மனுஷன் தானே பெண்ணான்னு கேட்டான்ல, அப்படி கேட்க மாட்டேங்கிறான். என்ன சூனியம் வைக்கப்பட்டவரா, யாரை பத்தி சொல்ற? அந்த ஸ்டைல் எல்லாம் கேட்கிறான். காலல் லாலிமூன, அநியாயக்காரங்க சொல்றாங்க, இன் தத்தபிஊன இல்லா ரஜுலன் மஸ்ஹூரா, சூனியம் செய்யப்பட்ட அந்த முகமதை தான் நீங்கள் எல்லாம் பின்பற்றுகிறீர்கள் என்று மக்களிடத்தில் போய் சொல்கிறார்கள். யார் சொல்கிறார்கள்? அநியாயக்காரர்கள் சொல்கிறார்கள். அது சொல்லிட்டு சொல்றான், உள்ளூர் நபியை சிந்தித்து பார், கைஃபல் அரபுலக்கல் அம்சால், உனக்கு எத்தகைய உதாரணங்களை சொல்கிறார்கள் என்று பார். பல்லல்லு, அவர்கள் தானும் வழிகட்டு விட்டார்கள். பலா எஸ்தத்திஉன சபீலா, நேர்வழிக்கு வரவே மாட்டார்கள். உன்னை சூனியம் வைக்கப்பட்டவன் என்று சொன்னா அவன் அநியாயக்காரன், உனக்கு சூனியம் வைக்கப்பட்டது என்று சொன்னால் வழிகட்டவன், உனக்கு சூனியம் வைக்கப்பட்டது என்று சொன்னால் நேர்வழிக்கு வரவே மாட்டான். 3 தீர்ப்பெல்லாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சூனியம் வைக்கப்பட்டது என்று சொன்னால் என்ன இல்லையா, அப்படி சொன்ன அநியாயக்காரன். புகாரில் இருந்தா கூட நீங்க அந்த அநியாயம் ஒதுக்கி போயிட வேண்டியதானே.
ஆள் யாருன்னு தெரியல. அப்ப நபிசல்லாத்துக்கு சிகிர் வைக்கப்படலைங்கிற இவ்வளவு தெளிவான அதான இருக்கு. அதே மாதிரி 17வது சூறாவுல 47 48 வசனத்துல எல்லாம் சொல்றான், நஹ்னு அலமு பிமா யஸ்தமிஊன பிஹி, இது யஸ்தமிஊன இலைக்க, உன்னிடத்திலே ஒட்டு செவியுறுகிறார்களே, பேசுவதை கேட்கிறார்களே, அதை நம்ம அறிகிறோம். இதுவும் நஜ்வா, அவங்க ரகசியமாக இருப்பார்கள், அதையும் அறிகிறோம். இது யக்கூலு லாலிமூன, அநியாயக்காரங்க ரகசியமா பேசிக்கிறாங்க. இன் தத்தபிஊன இல்லா ரஜுலன் மஸ்ஹூரா, சூனியம் செய்யப்பட்டவரை தான் நீங்கள் எல்லாம் பின்பற்றுகிறீர்கள் என்று சொல்லி ரகசியமா நம்ம ஆட்களை உழப்புறது, சகாபாக்களை கூப்பிடுறது. நீங்க சூனியம் செய்யப்பட்ட ஆளை பின்பற்றுறீங்க, முகமது சூனியம் வச்சுட்டாங்க, அவர்த்த பின்பற்றீங்கன்னு சொல்றாங்க. அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற பேர் என்ன? இது யக்கூலு லாலிமூன, அநியாயக்காரங்க இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஃபலல்லு, இவர்கள் தானும் வழிகட்டு விட்டார்கள். ஃபலா யஸ்தத்திஊன சபீலா, நேர் வழிக்கு வரவே மாட்டார்கள். அப்ப என்ன விளங்குறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த மனநல பாதிப்பும் ஏற்படாது. அது நியமத், அவர்களுக்கு கொடுத்த தனி சிறப்பு. அல்லாஹ் சில சிறப்பு அவங்களுக்கு கொடுப்பான்ல, அதுல ஒரு முக்கிய சிறப்பு என்னவென்றால் எந்த வகையான மனநோய் அவர்களுக்கு வராது. அது ஒரு தனி சிறப்பு. அப்படி எவனா சந்தேகப்படுவானே ஆனால், வா எந்த மனநோயும் இல்லைன்னு நான் நிரூபிச்சு காட்டுறேன் என்று சேலஞ்ச் பண்ணி, அந்த சேலஞ்ச் ஒருத்தனை யாரும் கேட்க முடியாம ஆக்கி, மனநோய் இல்லவே இல்லவே இல்லை நிரூபிச்சுட்டு போனார, அவருக்கு சூனி வைக்கப்பட்டதுதான். என்ன இது? இது அநியாயமா இல்லை? அல்லாஹ் அழகத்தான சொல்றான். யாருக்கு நீ அநியாயம், யாருக்கு சூனி வைக்கப்பட்டதுங்கிற? அல்லாஹ்வுடைய தூதருக்கு சூனி வைக்கப்பட்டதா சொன்னால் நீ அநியாயக்காரன். இதனால மறுக்கணும் வழங்குதா? அப்ப சிகிர் செய்யப்பட்டதாக எந்த நூலில் சொல்லப்பட்டாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு செய்யப்பட்டதாக சொன்னால் அது கடுகளம் உண்மை கிடையாது. இதுவரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சிகிர் வைக்கப்பட்டு பார்த்தோம். இப்ப நீங்க நினைக்கலாம், வேற ஆள் வைக்கலாமோ? வேற ஆளுக்கு வச்சா நம்மளுக்கு இருக்குன்னு இந்த சர்டிபிகேட் கிடையாது, நமக்கு இருக்குன்னு ஆமாட்ட சொல்ல முடியுமா? நமக்கு எந்த சான்று கிடையாது. நம்ம மேல சிகிர் வச்சதை சொன்னதுனால குர்ஆனுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா? அது வரப்போறது இல்ல. அப்ப மற்றவருக்கு சிகிர் வைக்கிறதாக ஒருவர் நம்பலாமா? ரசூலுல்லாஹ்வுக்கு தான் வைக்க முடியாது, அதை நிராகரிச்சிருவோம். மற்ற சாதாரண மக்களுக்கு எல்லாம் சூனியம் வைக்க முடியுமா என்று கேட்டீர்களேயானால் அது கடுகளவு கூட சாத்தியமில்லை என்று திருமறை குர்ஆன் தெல்ல தெளிவாக அறிவுறுத்துகிறது. இன்ஷா அல்லாஹ் நாளை பார்க்கலாம். அல்லாஹ்